ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் சனிக்கிழமை 3ஆம் பிறை வருகிறது. நம் வழிபாட்டின் கால நேரத்தை 2 காலங்களாக பிரிக்கிறோம். காலையில் எழுந்து வணங்குறத பிரம்ம முகூர்த்த நேரம்னோ, மாலையில் வணங்குறத விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷ்ணு முகூர்த்த வேலையில் அமாவாசைக்கு அடுத்த 3ஆவது நாள் வானில் தெரியக்கூடிய பிறை நிலவை தான் நம்ம 3ஆம் பிறை தரிசனம், சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தரிசனத்தின் போது நம்ம எப்படி வணங்கினா நம்முடைய துன்பங்கள் தீர்ந்து செல்வ வளத்தோடு வாழலாம்ங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளைய தினம் 3ஆம் பிறை 26/7/2025 ஆடி 10ஆம் தேதி சனிக்கிழமை 3ஆம் பிறை வருகிறது. பொதுவாகவே 3ஆம் பிறை பார்ப்பதுங்கிறது நல்ல விஷயம், நல்ல சகுனமாக கூட சொல்லலாம். இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்கும் பொழுது நம்ம செய்த பாவங்கள் தீர்றதோட வாழ்க்கையில் மேலும் மேலும் செல்வங்கள் பெருகி வளமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் 3ஆம் பிறை தரிசனத்தை ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. நம்ம இந்த 3ஆம் பிறை வழிபாட்டில் நம்ம துன்பம் தீர்ந்து செல்வம் சேர எப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத முதல்ல இதில் பார்த்துடலாம். இந்த 3ஆம் பிறை நாள் சனிக்கிழமை வர்றதுனால நீங்கள் எப்பொழுதும் போல் உங்கள் வீட்டு பூஜை வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பூஜை அறையில் மாலை 6 மணிக்கு மேலே வீட்டிற்கு வெளியே நில ஒளி படும் இடத்துல ஒரு தாம்பாளத்தில் நவதானியங்களை பரப்பி வைக்கணும். அதற்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றுவீங்க இல்லையா? தீபம் ஏற்று உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமைங்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு தீபம் துளசி தீபம். ஒரு தாம்பாள தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை பரப்பி அதில் ஒரு அகல் விளக்கு வைத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டு அதில் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை இந்த துளசி தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம் வீட்டில் செல்வ கடாட்சத்தை கொடுக்கும். சனிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி ஒரு 5 நிமிடம் எரிந்தாலே போதுமானது. குளிர வச்சலாம். மறுநாள் இதில் உள்ள துளசி இலைகளை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க, இல்லைனா ஓர தண்ணியில் போட்டுருங்க. இதை வாரம் வாரம் சனிக்கிழமையில் இந்த தீபம் ஏற்றிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போது நம்ம இந்த 3ஆம் பிறை தீபத்தை பார்த்துடலாம். மாலை 6 மணிக்கு மேலே நில ஒளி படும் இடத்துல ஒரு தாம்பாளத்தில் நவதானியங்களை பரப்பி வைக்கணும். அந்த தாம்பாளத்தில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரே 1 ரூபா காசு, மஞ்சள், குங்குமம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் இந்த பிறை வந்திருக்கிறதுனால பெருமாளுக்குரிய துளசி இலைகள் 2 எல்லாத்தையுமே அதில் வச்சுட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை நில ஒளிக்கு நேராக காட்டி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல், கடன் பிரச்சனை, இப்படி உங்களுக்கு உள்ள சகல விதமான பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த தீபத்தை அணையாமல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கொண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த தட்டில் வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு சிவப்பு நிற துணியில் முடிச்சா கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லைனாக்கா நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ நீங்கள் வச்சிடலாம். இப்படி வைக்கிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரதோட பணம், நகை, அது மட்டும் இல்லாமல் அனைத்து வளமும் பெருகி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த 3ஆம் பிறை தீபம். இதை நீங்கள் நாளைய தினம் மறக்காமல் நாளை மாலை இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும்னே சொல்லலாம். அதி அற்புதம் வாய்ந்தது இந்த தீப வழிபாடு. உங்களால் முடிந்தால் பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்குரிய நாளில் இந்த பிறை வருவது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம வேண்டுதல் அனைத்துமே பழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். அதுவும் நவதானியத்தை வைத்து நம்ம செய்யும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாடுங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். நம் கடின உழைப்போட நீங்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டையும் நீங்கள் செய்து பாருங்கள். அனைத்தும் நல்லதாகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி.